நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போற டாபிக் என்னன்னா, ரெஃபரன்ஸ் சோர்ஸ். இப்ப ரெஃபரன்ஸ் சோர்ஸ் அப்படிங்கிறது என்னன்னா, அது ஒரு ஒன் கைண்ட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் சோர்ஸ் தான். இப்ப நார்மல் இன்ஃபர்மேஷன் சோர்ஸுக்கும், ரெஃபரன்ஸ் சோர்ஸுக்கும் உண்டான டிஃபரன்ஸ் என்னங்கிறது முதல்ல தெரிஞ்சா தான், ரெஃபரன்ஸ் சோர்ஸ்னா என்ன? அது கீழ என்னென்ன டைப்ஸ்ன்னு வருதுன்னு தெரியும். இப்ப நார்மலா இப்ப உங்களுக்கு எப்படி சொல்லலாம்னா, இப்ப புக்ஸ் அதெல்லாம் வந்து நம்ம லைப்ரரியிலேருந்து எடுக்கிறோம்னா, அத நம்ம வீட்டுக்கு கூட எடுத்துட்டு போய்க்கலாம். இதுவே நீங்க என்சைக்ளோபீடியா, டிக்ஷனரி இந்த மாரி இதெல்லாம் வந்து நீங்க வீட்டுக்கு எடுத்துட்டு போ முடியாது. ஏன்னா, அத அங்க வச்சு மட்டும் தான் நீங்க ரெஃபர் பண்ண முடியும். ஸோ, அதனால தான் அதுக்கு பேர் வந்து ரெஃபரன்ஸ் சோர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இன்னொரு ரீசனும் உண்டு. அந்த மெட்டீரியல்ல வந்து நம்மளுக்கு ஒரு சில ஹிண்ட்ஸ் மட்டும் தான் இருக்கும். இப்ப எக்ஸாம்பிள் அந்த இபிஜி பாடசாலா பார்த்தீங்கன்னா, ஒரு டாபிக் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்டிவ் பிடிஎஃப் இருக்கும். அது வந்து உங்களுக்கு வந்து என்ன இன்ஃபர்மேஷன் சோர்ஸ். இதுவே ரெஃபரன்ஸ் சோர்ஸ்னா, நீங்க இதே கூகுள்ல டைப் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு ஒரு ஆன்சர் வரும். அந்த மாரி உங்களுக்கு சின்ன ஒரு ஹிண்ட் மாரி இருந்ததுனா தான் அதுக்கு பேர் ரெஃபரன்ஸ் சோர்ஸ்ன்னு சொல்லி சொல்லுவோம். ஓகேவா? இப்ப அந்த ரெஃபரன்ஸ் சோர்ஸ்ல வந்து என்னென்ன இதுல குடுத்துருக்காங்க சிலபஸ்ல டிக்ஷனரிஸ், என்சைக்ளோபீடியாஸு, இண்டெக்ஸிங் அண்ட் அப்ஸ்ட்ராக்டிங் சோர்ஸஸ், டைரக்டரிஸு, பயோகிராபிக்கல் அண்ட் ஜியோகிராபிக்கல் சோர்ஸஸ். இப்போ ஃபர்ஸ்ட் டிக்ஷனரிஸ் பார்க்கலாம். டிக்ஷனரிஸ்ங்கிறது என்னன்னா, ஒரு புக் டிக்ஷனரிங்கிறது கண்டிப்பா ஒரு புக் தானே. ஆமா. அது எப்படின்னா, புக் கண்டெய்னிங் வேர்ட்ஸ் ஆஃப் லாங்குவேஜ் அரேஞ்ச்டு ஆல்பபெட்டிக்கலி வித் தேர் மீனிங்ஸ், ப்ரொனவுன்சியேஷன், கிராமட்டிக்கல் லேபிள்ஸ், எட்டிமாலஜி. அதாவது டிக்ஷனரியில பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர்ல தான் அரேஞ்ச் ஆயிருக்கும். எப்படி மீனிங்ஸுமே உங்களுக்கு ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர்ல தான் அரேஞ்ச் ஆயிருக்கும். ப்ரொனவுன்சியேஷன் டெர்ம் இந்த மாரி விஷயம்லாம் இருக்குன்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேங்களா? இதுதான் டிக்ஷனரியோட இது. அதுக்கு கீழ இன்னொரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் குடுத்துருப்பாங்க பாருங்க. ஏன்சியன்ட் கிரீக்ஸ் அண்ட் ரோமன்ஸ் ஆர் த ஃபர்ஸ்ட் டு ப்ரொடியூஸ் டிக்ஷனரிஸ். கிரீக் அண்ட் ரோமன்ஸ் தான் டிக்ஷனரிய வந்து ஃபர்ஸ்ட் ப்ரொடியூஸ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப ஜிஆர்டி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஜெனரல் லாங்குவேஜ் டிக்ஷனரிஸ் வந்து எப்படி பிரிக்கிறாங்கன்னா, 4 டைப்ஸ் ஆஃப் பிரிக்கிறாங்க. ஜெனரல் லாங்குவேஜ் டிக்ஷனரிஸ், சப்ஜெக்ட் டிக்ஷனரிஸ், ஸ்பெஷல் டிக்ஷனரிஸ், பைலிங்குவல் அண்ட் மல்டிலிங்குவல் டிக்ஷனரிஸ். ஜெனரல் லாங்குவேஜ் டிக்ஷனரிஸ்ங்கிறது என்னன்னா, இந்த லாங்குவேஜ்ல இருக்கிற எல்லா வேர்ட்ஸையும் கவர் பண்ண, அதாவது எப்படின்னா உங்களுக்கு இப்ப இங்கிலீஷ்னா இங்கிலீஷ்ல எப்படின்னா, இங்கிலீஷ்ல லைப்ரரி சயின்ஸ் சார்ந்து இருக்கும். இங்கிலீஷ் லாங்குவேஜ்ல இருந்து லைப்ரரி சயின்ஸ் சம்மந்தமான வேர்ட்ஸு, பிசிக்ஸ் சம்மந்தமான வேர்ட்ஸு, கெமிஸ்ட்ரி சம்மந்தமான வேர்ட்ஸு, ஆர்ட், லிட்ரேச்சர் இந்த மாரி எல்லா வேர்ட்ஸும் அதில கவர் ஆயிருக்கும். அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேங்களா? இத வந்து 2ஆ பிரிக்கிறாங்க. அதாவது ஃபர்ஸ்ட் டைப் என்னன்னா காம்ப்ரிஹென்சிவ், 2வது பாக்கெட். காம்ப்ரிஹென்சிவ் அப்படிங்கிறது இதுல அதுக்கப்புறம் இன்னொன்னு பண்றாங்கன்னா, சைஸ் பேசிஸ்ல பிரிக்கிறாங்க. இந்த ஜெனரல் லாங்குவேஜ் டிக்ஷனரிய சைஸ் பேசிஸ்ல பிரிக்கிறாங்க. சாரி, நான் ஃபர்ஸ்ட் மாத்தி சொல்லிட்டேன். ஜெனரல் லாங்குவேஜ் டிக்ஷனரிய சைஸ் பேசிஸ்ல 2ஆ பிரிக்கிறாங்க. என்னன்னா, காம்ப்ரிஹென்சிவ் அண்ட் பாக்கெட். காம்ப்ரிஹென்சிவோட இன்னொரு நேம் என்னன்னா அன்ஆப்ரேஜ்டு. அன்ஆப்ரேஜ்டுங்கிற வேர்ட் வந்து நம்மளுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் சோர்சஸ்ல அடிக்கடி ரிப்பீட் ஆயிட்டே இருக்கும். அத பார்த்துக்கோங்க. காம்ப்ரிஹென்சிவ்னா என்னன்னா, ஆல் வேர்ட்ஸ் ஆஃப் எ லாங்குவேஜ் இன்க்ளூட் பாஸ்ட் அண்ட் கரண்ட்லி இன் யூஸ் வேர்ட்ஸ். அதாவது ஃபர்ஸ்ட்ல யூஸ்ல இருந்த வேர்ட்ஸும், இப்ப யூஸ்ல இருக்கிற வேர்ட்ஸும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இப்ப ஃபர்ஸ்ட் என்ன வேர்ட்ஸ் நம்ம எக்ஸாம்பிள் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்லி சொல்லலாம்னா, ஃபர்ஸ்ட்டெல்லாம் நம்ம சின்ன பிள்ளையா இருக்கும்போதெல்லாம் பைசா, நால்னா, எட்னா இந்த மாரி டெர்ம்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணியிருப்போம். ஆனா, இப்ப அது வந்து கரண்ட்ல யூஸ்ல இருக்கா? இல்ல. ஸோ, இந்த காம்ப்ரிஹென்சிவ் டிக்ஷனரியில என்னென்ன இருக்குன்னா, ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ண வேர்ட்ஸ் இருக்கும். இப்ப யூஸ் பண்ற வேர்ட்ஸ். இப்ப என்ன ருப்பி அப்படிங்கிற வேர்ட் யூஸ் பண்றோம். அது இருக்குன்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாக்கெட் டிக்ஷனரி. பாக்கெட் டிக்ஷனரிங்கிறது என்னன்னா, அது வந்து சிறுசா இருக்கும். நம்ம வந்து பாக்கெட்ல கேரி பண்ணிக்கலாம். அது உங்களுக்கே தெரிஞ்சது. அதனால தான் அது பேர் பாக்கெட் டிக்ஷனரின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேங்களா? இப்ப ஜெனரல் லாங்குவேஜ் டிக்ஷனரி கீழ எக்ஸாம்பிள்ஸ் குடுத்துருக்காங்க. அது என்னன்னா, மேரியம் வெப்ஸ்டர்ஸ் 3rd நியூ இன்டர்நேஷனல் டிக்ஷனரி ஆஃப் த இங்கிலீஷ் லாங்குவேஜ் 3 வால்யூம்ஸ். மேரியம் வெப்ஸ்டர்ஸ் 3rd நியூ இன்டர்நேஷனல் டிக்ஷனரி ஆஃப் இங்கிலீஷ் லாங்குவேஜ் 3 வால்யூம்ஸ்ல. அதுக்கப்புறம் ஆன்லைனுக்கு இன்னொன்னு என்னன்னா, மேரியம் வெப்ஸ்டர் அன்அப்ரிஜ்டு ஆன்லைன் டிக்ஷனரி அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க. இது எதுக்கு? காம்ப்ரிஹென்சிவ்க்கு. இதுவே பாக்கெட் டிக்ஷனரிக்கு நீங்க தனித்தனியா மென்ஷன் பண்ணிக்கோங்க. காம்ப்ரிஹென்சிவ்க்கு ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள். பாக்கெட் டிக்ஷனரிக்கு செகண்ட் எக்ஸாம்பிள். நெக்ஸ்ட் சப்ஜெக்ட் டிக்ஷனரி. சப்ஜெக்ட் டிக்ஷனரி எதில் கான்சென்ட்ரேட் பண்ணுதுன்னா, கான்சென்ட்ரேட் ஆன் தி டெஃபினிஷன் ஆஃப் டேர்ம்ஸ். இப்போ லைப்ரரி சயின்ஸுக்கு ஒரு டிக்ஷனரி வாங்கினீங்கன்னா, அது லைப்ரரி சயின்ஸில் உள்ள வேர்டுக்கு உண்டான டெஃபினிஷனை கொடுக்கும். அதனால தான் அது வந்து சப்ஜெக்ட் டிக்ஷனரிஸ்ன்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேங்களா? இதில் எக்ஸாம்பிள் என்ன சொல்கிறாங்கன்னா, மேக்ரல் ஹில் டிக்ஷனரி ஆஃப் சயின்டிஃபிக் அண்ட் டெக்னிக்கல் டேர்ம்ஸ் 6th எடிஷன். இது வந்து புக்கில் கொடுத்துருக்க எக்ஸாம்பிள். நீங்கள் இன்னும் வேறு எக்ஸாம்பிள் கூட பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் ஸ்பெஷல் டிக்ஷனரிஸ்ல என்னென்ன வரும்னா, ஆப்சலேட் வேர்ட்ஸு, அக்ரோனிம்ஸு, ஆப்ரிவேஷன்ஸு, ஓஏ ஸ்கொயர் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இதுக்கு என்ன எக்ஸாம்பிள் வருதுன்னா, கேம்பிரிட்ஜ் இங்கிலீஷ் ப்ரொனவுன்சிங் டிக்ஷனரி, கேம்பிரிட்ஜ் இடியம் டிக்ஷனரி, ஆக்ஸ்போர்ட் டிக்ஷனரி ஆஃப் கொட்டேஷன்ஸ், இங்கிலீஷ் ப்ரொனவுன்சிங் டிக்ஷனரி. இந்த எக்ஸாம்பிள்ஸ்லாம் கண்டிப்பாக பார்த்து வச்சுக்கோங்க. இது கேட்பாங்க.
இது எப்படின்னா, அந்த எக்ஸாம்பிள்ல என்னென்ன டெக்னிக்கல் டெர்ம் குடுத்துருக்காங்க. இப்ப வந்து இடியம்னு குடுத்துருக்காங்களா, இடியம் இருந்ததுன்னா ஸ்பெஷல் டிக்ஷனரி. இதே பாக்கெட்னா பாக்கெட் டிக்ஷனரி. காம்ப்ரிஹென்சிவ்னா அது வந்து அன்அப்ரிஜ்டு. இந்த மாரி ஸ்பெஷல்னா அந்த சயின்டிஃபிக் அண்ட் டெக்னிக்கல் டெர்ம்ஸ். இந்த மாரி ஒரு சில ஹிண்ட் டெர்ம் மட்டும் பார்த்து வச்சுக்கிட்டீங்கனாலே, அது எதுக்கு வருதுன்னு சொல்லிக்கலாம். நெக்ஸ்ட் பைலிங்குவல் அண்ட் மல்டிலிங்குவல் டிக்ஷனரிஸ். பைலிங்குவல்னா கிவ்ஸ் த மீனிங் ஆஃப் த லாங்குவேஜ் ஃப்ரம் ஒன் வேர்ட் டு அதர் லாங்குவேஜ். இப்போ தமிழ் டு இங்கிலீஷ் டிக்ஷனரினா, இப்போ தமிழ்ல ஒரு வேர்டுக்கு உண்டான மீனிங் வந்து இங்கிலீஷ்ல பார்த்துக்கலாம் அந்த மாதிரி. இதே மல்டிலிங்குவல் டிக்ஷனரினா ஒரே வேர்டுக்கு வந்து பல பல லாங்குவேஜ்ல மீனிங் கொடுக்கும்னு சொல்றாங்க. ஓகேங்களா? இப்போ டிக்ஷனரிஸ்னு என்ன பார்த்தோம், அதில் வந்து நிறைய வேர்ட்ஸ் இருக்குது, ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரில் அரேஞ்சாக இருக்கும், அதில் ப்ரொனவுன்சிங் டேர்ம்ஸ் இருக்கும், கிராமட்டிக்கல் லேபிள்ஸ் இதெல்லாம் இருக்குன்னு சொல்கிறோம். அந்த டிக்ஷனரிஸ் வந்து எப்படி பெரிய ஏன்ஷியன்ட் கிரீக்ஸ் அண்டு ரோமன்ஸ் தான் வந்து இந்த டிக்ஷனரிஸை வந்து ஃபஸ்ட்டு ப்ரொடியூஸ் பண்ணாங்கன்னு சொல்கிறாங்க. இது ரொம்ப முக்கியம். இந்த டிக்ஷனரிஸ் வந்து நாலாக பிரிக்கிறாங்க: ஜென்ரல் லாங்குவேஜ் டிக்ஷனரி, சப்ஜெக்ட் டிக்ஷனரிஸு, ஸ்பெஷல் டிக்ஷனரிஸ், பைலிங்குவல் மல்டிலிங்குவல் டிக்ஷனரிஸ். ஜென்ரல் லாங்குவேஜ் டிக்ஷனரிஸ்னால் அந்த லாங்குவேஜில் இருக்கிற எல்லா வேர்ட்ஸையும் கவர் பண்ணுன்னு சொல்கிறாங்க. அது சைஸ் பேசிஸில் ரெண்டாக பிரிக்கிறாங்க: காம்ப்ரிஹென்சிவ் அண்ட் பாக்கெட்டு. காம்ப்ரிஹென்சிவ்னா பாஸ்ட் அண்ட் ப்ரெசென்ட் வேர்ட்ஸ் இருக்குது. பாக்கெட்னா ஸ்மால் டிக்ஷனரின்னு சொல்கிறாங்க. அது கீழே எக்ஸாம்பிள் கொடுத்துருப்பாங்க. அது ஃபஸ்ட்டு காம்ப்ரிஹென்சிவ்க்கு என்ன எக்ஸாம்பிள்னா மெரியம் வெப்ஸ்டர் இந்த இது கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு பாக்கெட்டுக்கு மெரியம் வெப்ஸ்டர், பாக்கெட் டிக்ஷனரிஸ். ரெண்டுக்குமே மெரியம் வெப்ஸ்டர் தான். ஜென்ரல் லாங்குவேஜ்னு இருந்ததுன்னா மெரியம் வெப்ஸ்டர்னு போட்டுக்கணும். நெக்ஸ்ட்டு சப்ஜெக்ட் டிக்ஷனரிஸ்னா மேக் ரூல்னு கொடுத்துருப்பாங்க. அந்த சப்ஜெக்ட்டுக்கு உண்டான அந்த சப்ஜெக்டில் உள்ள டேர்ம்ஸுக்கு உண்டான டெஃபினிஷனை கொடுத்துருப்பான்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு ஸ்பெஷல் டிக்ஷனரிஸ் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா ஆப்சலேட் வேர்ட்ஸு, அக்ரானிம்ஸு, அப்ரிவேஷன்ஸ் கொடுத்துருக்குறாங்க. இதில் என்னென்ன இருக்குன்னா கேம்பிரிட்ஜ் இங்கிலீஷ் ப்ரொனவுன்சியேஷன் டிக்ஷனரி, கேம்பிரிட்ஜ் இடியம் டிக்ஷனரி, ஆக்ஸ்ஃபோர்டு டிக்ஷனரி ஆஃப் கொட்டேஷன் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் பைலிங்குவல் டிக்ஷனரினா ஒரு லாங்குவேஜ்லேருந்து இன்னொரு லாங்குவேஜுக்கு டிரான்ஸ்லேட்டிங் வேர்டு கொடுத்துருப்பாங்க. மல்டிலிங்குவல்னா ஒரே வேர்டுக்கு மெனி லாங்குவேஜில் டிரான்ஸ்லேஷன் கொடுத்துருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிற செகண்ட் டைப் ஆஃப் ரெஃபரன்ஸ் சோர்ஸ் என்னென்னா என்சைக்ளோபீடியா. என்சைக்ளோபீடியா அப்படிங்கிறது நீங்கள் ஸ்கூல் காலேஜஸில் பார்த்துருப்பீங்க. அதில் எப்படி இருக்கும், எல்லா டாபிக் சம்மந்தப்பட்ட ஒரு நாலேஜ் அதுக்குள்ளே அடங்கி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால தான் என்ன சொல்கிறாங்க, காம்பண்டியம் ஆஃப் நாலேஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ எக்ஸாம்பிள் இப்படி கொஸ்டின் கேட்கலாம், காம்பண்டி ஆஃப் நாலேஜ் இஸ் என்சைக்ளோபீடியா அப்படின்னு ஆன்சர் பண்ணணும். இது எப்படின்னா லிட்ரரி ஒர்க் கண்டெய்னிங் எக்ஸ்டென்சிவ் இன்ஃபர்மேஷன் அண்ட் ஆல் பிரான்ச்சஸ் ஆஃப் நாலேஜ். அதான் சொன்ன மாதிரி ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரில் அரேஞ்ச் ஆயிருக்குன்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இது வந்து நோட் பண்ணிக்கணும். இட் இஸ் நாட் டிக்ஷனரி, இட் எக்ஸ்பிளைன் சப்ஜெக்ட் இன் டெப்த், நாட் ஜஸ்ட் டெஃபினிஷன்ஸ். இது எப்படின்னா டிக்ஷனரி மாதிரி ஒரு வேர்டை மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணாது, இன்டெப்த்தாக ஒரு விஷயத்தை எக்ஸ்பிளைன் பண்ணுறது. ஒரு வேர்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறது வேறு, ஒரு விஷயத்தை எக்ஸ்பிளைன் பண்ணுறது வேறு. ஒரு விஷயத்தை எக்ஸ்பிளைன் பண்ணுச்சுன்னா அது என்சைக்ளோபீடியா அப்படின்னு நம்ம சொல்கிறோம்.